ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான முள்ளங்கியில் ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி எடுத்து தோலை மேலே சீவிட்டு இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிங்க. இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க. இது என்னென்னா, நம்ம வாழைக்காயில் ஃப்ரை செய்வோம், உருளைக்கிழங்குல ஃப்ரை செய்வோம். இந்த மாதிரி முள்ளங்கியில் அதிகமாக யாரும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது கூட தூள் உப்பு சேர்த்துங்க. இப்போ இதை அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. கலர் மாறுற வரைக்கும் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா முள்ளங்கி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துங்க. இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா வேகட்டும். நடுவில் நல்லா வதக்கி விடுங்க. ½ டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துங்க. 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஒரு 10 பல்லு பூண்டு நசுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த கலரை பாருங்க. கலரை பார்க்கக்குள்ளே நமக்கு சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வருது. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சுவையான முள்ளங்கி ஃப்ரை ரெடியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதை ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.